வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் ஜீவனா. என்னோட சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நீங்கள் எதை பற்றி பார்க்க போகிறீங்கன்னா ஒரு சிக்கன் 65 தான் பார்க்க போகிறீங்க. உண்மையாகவே அவ்வளோ அருமையாக சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். அதில் கிறிஸ்பியாக கார்ன்ஃப்ளவர் எதுவுமே போடல. பாருங்கள் எவ்வளோ ஜூஸியாக இருக்குது. நீங்களும் இதே போல் செஞ்சு பாருங்கள். இந்த சிக்கன் 65 வந்து எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சிக்கன் எடுத்துருக்கேன். இதில் வந்து சால்ட்டு போட்டுக்கலாம். அப்புறம் மஞ்சள் தூள், நம்ம மிளகாத்தூள், அப்புறமா இஞ்சி பூண்டு போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இதில் வந்து கார்ன்ஃப்ளவர் போடுறதில்லை இந்த சிக்கன் 65ல். நல்லா இது வந்து நல்லா ஊறட்டும். பார்த்திங்கன்னா நம்ம ஊற வச்சுருக்க சிக்கனை வந்து இப்போ வந்து எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். ஒரு அரை மணி நேரம் ஊறினா போதும். இதில் வந்து நான் கார்ன்ஃப்ளவரோ முட்டை எதுவுமே போடலை. வெறுமனே மிளகாத்தூள், மஞ்சள் தூள், சால்ட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. பாருங்கள் மசாலா எல்லாம் அப்படி சூப்பராக ஊறி இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நம்ம கடாய் வந்து அடுப்பில் வச்சு எண்ணெய் வந்து நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதில் வந்து நான் வந்து சிக்கனை போட்டுக்கலாம். சிக்கனை வந்து மீடியம் சைஸாக கட் பண்ணி எடுக்கணும். ஓகே, இப்போ இந்த சிக்கன் வந்து நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறமா மற்ற பக்கம் வந்து நம்ம திருப்பி போட்டுக்கலாம். பார்த்திங்களா, சிக்கன் வந்து ஒரு சைடு நல்லா வெந்துடுச்சு. நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இந்த மாதிரி திருப்பி போடணும். இப்போ மற்ற பக்கம் நல்லா வேகினதுக்கப்புறமா நம்ம இறக்கலாம். பாருங்கள், இந்த சிக்கன் வந்து ரெண்டு பக்கமும் நல்லா பொரிஞ்சிச்சு. இப்போ நம்ம ஒரு கொத்து கருவேப்பிலையை வந்து இதில் போடணும். உண்மையாகவே நம்ம இந்த சிக்கன் வறுத்து போட்டு சிக்கன் 65ஓட கருவேப்பிலை வச்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கருவேப்பிலை வந்து நல்லா முருகலாக இருந்ததுக்கப்புறமா இந்த சிக்கனை வந்து இறக்கிடுவோம். இறக்கிட்டோம்னு சொன்னால் சூப்பரான சிக்கன் 65 வந்து ரெடி ஆயிடும். நீங்களும் இதே போல் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை, கருவேப்பிலையும் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம வந்து சிக்கனை வந்து இறக்கிடலாம். ஓகே உறவுகளே, உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி விடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுடனே வரும் உறவுகளே. மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.